கேட்பாங்க, யார் உனக்கு சொன்னது? ரொம்ப மிஞ்சிட்டியா, நீதிமானா? இல்ல மக்களே, நான் இயேசுவை சந்திச்சுட்டேன், மகிமை பார்த்துட்டேன், யாரும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. பாருங்க, இவன் பாருங்க, அவன் 3 நாள் பார்வை இல்லாமல், ஹல்லேலூயா, சாப்பிடலங்க, குடிக்கலங்க, அப்படியே பிரமிச்சுட்டான். நான் இயேசுவை கண்டேன், இயேசுவை கண்டேன். அவன் என்ன பண்ணிட்டாங்க, வைராக்கியத்துல மாத்திரம் இல்ல, கிருபையிலே கட்டப்பட்டு விட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள். கிருபையிலே கட்டப்படுகிறோமா? கிருபையிலே கட்டப்படுகிற பிள்ளைகளுக்கு மனக்கண்கள் திறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஏன் என்னை அழைத்தார்? தேவன் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தார்? ஏன் ஜீவனை கொடுத்தார்? எத்தனை பேர் காணலைங்க. நம்ம கூட பிறந்த பிள்ளைகளுக்கு, நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு காணலைங்க. அநேக ஜனங்கள் உண்டு, என் வாழ்க்கையை பார்த்து அநேக மக்கள்கள் உண்டு, கூட்டங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா இயேசுவை சந்திக்கவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனா இயேசுவை சந்திக்கவில்லை. இயேசுவை சந்தித்த பிள்ளைகளுக்கு தானாவே பிரதிஷ்டை வந்துரும், அர்ப்பணிப்பு வந்துரும், ஒப்பு கொடுத்தல் வந்துரும். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, 10வது வசனம், தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள சீஷன் இருந்தான். பரலோகம் பாருங்க, இவனுக்கு சாப்பிடலாம இருக்கும்போது அனனியா என்ற ஒரு சீஷனை கர்த்தர் சந்திக்கிறார். அவன் யார் தெரியுமா? இயேசு தமஸ்குவில் இருக்கிற ஒரு சீஷன். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். ஏசப்பா பேசுறாரு, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவுக்கு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் எனும் பேர் உள்ளவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த தமஸ்குவிற்கு சீஷர்கள் உண்டு ஏசப்பாவுக்கு. அனனியா, பொதுவாக இந்த காரியத்தை படி வாசிக்கும் போது அனனியாவை குறித்து பேச மாட்டார்கள். இந்த அனனியா என்பவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு சீஷ ஏசப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர்கிட்ட சொல்றாரு, அப்பா இங்க ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, அவன் கிட்ட போ, அவன் தர்சு பட்டணத்துக்கு வந்திருக்கிறான், அவன் சவுல் எனப்பட்ட அவன் பேருள்ளவன், அவனை தேடு, இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பாருங்க, இயேசுவை சந்திக்கிற பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். இயேசு பெற்று தெரிந்தவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். இயேசுவை சந்தித்தவர்கள். இந்த வார்த்தை சற்று கவனியுங்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்லை? கிறிஸ்துவனா இருந்தாலும் 1 மணி நேரம் தேவனோடு இயேசுவோடு பேசாதவர்கள், இயேசுவை சந்திப்பு இல்லாதவர்கள். இவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று பரலோகம் பார்க்கிறது. நம்மை பார்த்து என்ன சொல்லுவா? இந்த மகளா எங்க இருக்கிறாய்? இப்போ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள், வேத வாசிக்கிறாள், எல்லாம் பரலோகம் பாருங்க, கவுண்டிங் வச்சிருக்கு. சியோன் என்பது எண்ணப்பட்டு இருக்கிறது, எல்லாம் எழுதி வச்சிருக்கிற. என் பிள்ளைங்க யாரெல்லாம் தியானம் பண்ணிருக்கிறாங்க, யாரெல்லாம் வாயை திறந்து இயேசு இயேசு சொல்றாங்க,